வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் கொஷின் நம்பர் 4ஓட 4th சப்டிவிஷன். 1 + secant a divided by secant a is equal to sin square a divided by 1 minus cos a. இந்த ப்ராப்ளம் எப்படின்னா நம்ம ஆர்ஹெச்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஆர்ஹெச்எஸ் என்னது? sin square a divided by 1 minus cos a. ஸோ நான் இந்த sin square a எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 1 minus cos square a எழுதுகிறேன். நம்மளோட ஐடென்டிட்டி divided by 1 minus cos a. இப்போ மேலே இருக்கிறது a square minus b squareங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 1 plus a into 1 minus aன்னு எழுதிடலாம், டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிறது. ஸோ இதை அப்படியே மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டா 1 plus cos aன்னு இருக்குது. ஸோ இந்த cos aவை 1 by secant aன்னு எழுதலாம். ஸோ 1 by secant aன்னு எழுதினா என்ன? LCM secant a மேலே secant a ப்ளஸ் 1 plus secant a secant plus 1னாலும் சேம் தான். நம்மளோட எல்ஹெச்எஸில் ஸ்டார்ட் பண்ணோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல cos a minus sin a plus 1 divided by cos a plus sin a minus 1 is equal to cot a plus cosecant a இல்லை cosecant a plus cot a. ஸோ நம்மளை எல்லோட எல்ஹெச்எஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே sin a-வால் டிவைட் பண்ணலாம். sin a-வால் டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும்? cos by sinனா அது நம்மளோட cot aன்னு வந்துடும். sin a by sin a 1 by sin a cosecant a divided by cot a sin a by sin a 1 by sin a cosecant a. ஸோ இங்கே 1 பின்னாடி வர்ற மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். cot a plus cosecant a minus 1 divided by cot a minus cosecant a plus 1. ஸோ இது இருக்கட்டும். இந்த 1 நம்மள ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 1 plus cot square a is equal to cosecant square a. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு 1 வேணும்னா என்ன அர்த்தம்? cosecant square a minus cot square aன்னு நம்ம மாற்றிக்கணும். ஸோ இந்த 1க்கு பதில் நம்ம அதை எழுதிக்கிறோம். cot a plus cosecant a இந்த இடத்துல இருக்கட்டும், மைனஸ் 1க்கு பதில் cosecant square a minus cot square aன்னு எழுதணும். whole divided by cot a minus cosecant a plus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் cot a plus cosecant a அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸில் இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? a plus b into a minus b. ஓகே. whole divided by cot a minus cosecant a plus 1. ஸோ இதில் cot a plus cosecant a plus cosecant a காமனாக எடுத்துடுறோம். cosecant a காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த மொத்த டேர்முக்கு பதில் 1 இருக்கும். மைனஸ் இது வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த டேர்ம் இருக்கும் cosecant a minus cot a whole divided by cot a minus cosecant a plus 1. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்கெட் உள்ளே வரும்போது இது மைனஸ் cosecant a இது ப்ளஸ் cot aன்னு இருக்கும். அதனால் இது முன்னாடி வந்துடும். ஓகேவா? இந்த டேர்மு இந்த மாதிரி மாறிடும். அப்போ 1 ப்ளஸ் cot a மைனஸ் cosecant a இதுவுமே ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் cot a மைனஸ் cosecant a. ஸோ மொத்தமாக கேன்சல் ஆகிடும். அப்போது மீதி இருக்கிறது cot a ப்ளஸ் cosecant a. இது நம்மளோட ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு.